எதிர்த்து கேள்வி கேட்டதுனால பொண்ணு முடிய பிடிச்சி இழுக்கிற தைரியம் யாரா உங்களுக்கு தந்தா? பாக்குற இந்த வீடியோவை எல்லாரும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. டிஎம்கேவை சப்போர்ட் பண்ற எல்லாரையும் பார்த்து தான் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். எப்படி மனசாட்சியே இல்லாம ஒரு பொண்ணு உங்களால இறந்தது ஃபேக்னு சொல்லி பரப்புறீங்க? அந்த நியூஸ் நேத்து நான் மேலோட்டமா தான் சொன்னேன், டீடைல்டா சொல்றேன், எல்லாரும் நல்லா கேளுங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி டிஎம்கே ஆளுங்க ஒரு ஃபேக் 8000 ரூபாய் கூப்பனை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும் போது சிந்துஜான்ற ஒரு பொண்ணு, ஒரு தலித் பொண்ணு, ஏன் எனக்கு தரமாட்டீங்கன்னு கேட்டதுக்கு என்னையே நீ கேள்வி கேட்பியான அந்த டிஎம்கே ரவுடி கும்பல் பப்ளிக்லயே வச்சு அந்த பொண்ணோட முடிய பிடிச்சி இழுத்து தொடப்பத்தால அடிச்சு ஆபாசமா பேசி அந்த பொண்ணு திட்டி இருக்காங்க. இந்த அவமானத்தை தாங்க முடியாம தான் ஏப்ரல் 14ஆம் தேதி அந்த பொண்ணு தூக்கிட்டு தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. இது பொய்ன்னு நிறைய டிஎம்கே மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் ஒரு டாக்டர் நம்ம நியூஸ் சேனல்லாம் வந்து பேசுவாங்களே, எல்லாரும் சொல்றாங்க. திரும்ப எங்க போயிட்டாருன்னு தெரியல. ஐம் ஆஸ்கிங் ஆல் தி முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ், உங்க மதம் பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்க சொல்லலையா? அது தெரிஞ்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணா நீ அந்த பொண்ணுக்கு அநீதி இழைக்கிற. இத ஜஸ்ட் தற்கொலைலாம் கடந்து போக முடியாது. ஆட்சி அதிகாரம் என் கையில தான் இருக்கு, அதை நான் என்ன வேணா பண்ணி அந்த அதிகாரத்தை கையில வச்சு பண்ற வெறியில நடந்த படுகொலை. போய் பாருங்க, கூட்டணி கட்சி எதுவுமே இதை பத்தி வாய் திறக்கவே இல்லை. 2.5 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் பாலியல் வன்முறை. ஒரு ஆண் காவல்துறை அதிகாரி அம்மாவுடைய கண்ணு முன்னாடியே பொண்ணை சீரழிச்சாங்க. எதுக்கு எடுத்தாலும் நார்த்தை கம்பேர் பண்றீங்க. அந்த சங்கிகளுக்கும் உங்களுக்கும் என்னடா வித்தியாசம்? எப்படிதான் இன்னும் டிஎம்கே நல்லவன் ப்ரொஜெக்ட் பண்றீங்க? நான் எல்லா மக்கள்கிட்டயும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இவங்களுக்கு எல்லாம் இதே மாதிரி அவங்க வீட்டுல நடக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த வலி புரியாது. உங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், உங்க அம்மா இருப்பாங்க, உங்க ஒய்ஃப், அக்கா, தங்கச்சி எல்லாரையும் நினைச்சு பாருங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போட்டு இந்த கொடுங்கோல் டிஎம்கேவை தூக்கி எறிவீங்கன்னு நம்புறேன்.